I can't climb trees anymore. இது இயற்றியவர் பேர் ரஸ்கின் பாண்ட். Read the story given below. Find out why the visitor feels that he can't climb trees anymore. இந்த ஸ்டோரியை படித்து பார்க்க சொல்கிறாங்க. இதில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஏன் தன்னால் மரத்தில் ஏற முடியாதுன்னு நினைக்கிறாரு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். He stood on the grass patch by the side of the road and looked over the garden wall at the old house. கிராஸ் வச்சுனா ஒரு புல்வெளி விளிம்புன்னு அர்த்தம். ஒரு ரோடோரமாக இருந்த புல்வெளி விளிம்பில் நின்றுக்கிட்டு அவர் தூரமாக இருக்கிற ஒரு கார்டன் வாலை பார்க்குறாரு. அது உள்ள ஒரு பழமையான வீடு இருக்குது. இட் ஹேட் நாட் சேஞ்ச்டு மச். அது எந்த மாற்றமும் இல்லாமல் நல்லா பழமையாக இருக்குது. த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித் சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட் வாஸ் நாட் ஆல்டர்ட் அட் ஆல். கிரானைட் கற்களான ஒரு பழமையான வீடு, அது வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் நல்லா பழமையாக இருக்குது. அது பழமையாக இருக்குல்ல, முன்ன இருந்த மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அங்கே வரும். சரியா, கண்டினியூ. பட் தேர் வாஸ் எ நியூ அவுட்ஹவுஸ். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வெளி இல்லம் கட்டப்பட்டுள்ளது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரீஸும் நட்டுருக்காங்க. He was glad to see that the jackfruit tree still stood at the side of the building, casing its shade on the wall. அங்கே ஒரு பழமையான பலாப்பழ மரம் இருக்குது. அந்த பலாப்பழ மரத்தோட நிழல் வந்து அந்த வால் மேலே படுது. அதை பார்த்து அவன் சந்தோஷப்படுது. குட், கிளாப். He remembered his grandmother saying, "A blessing rested on the house where the shadow of a tree fall, and so the presence owner must also be returning that tree blessing." அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் சின்ன வயசாக இருக்கும்போது அவன் பாட்டி வந்து ஒரு வீட்டில் மரத்தோட நிழல் பாடும்போது அந்த வீட்டு வந்து ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவன் பாட்டி சொன்னது அவருக்கு வந்து ஞாபகம் வருது. அப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க. At the post where he stood, there had one be a turnstile, and as a boy he would swing on it, going around and around. Turnstile சூழக்கூடிய வாயில் கதவு. அதில் எப்பவுமே அவர் சுற்றிட்டே இருப்பார். எந்த அளவுக்கு சுற்றுவார்னா அவர் மயக்கம் போகிற அளவுக்கு சுற்றிட்டே இருப்பார். No, the turnstile was born the opening wall up, and அந்த turnstile எடுத்துட்டு அதை சுற்றி வால் போட்டுருக்காங்க. டால் ஆலிவுட்ஸ் grown on the other sides of the wall. ஆலிவுட்ஸ்னால் ஒரு கொடி, அந்த கொடிக்கு பின்னாடி சுற்றி வால் போட்டுருக்காங்க. வால் சுற்றி கொடி இருக்கு. சரி, சுற்றி குட். வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? அவர் வந்து அந்த மரத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து கேட்குறா, நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. இட் வாஸ் ஏ டிசembodied வாய்ஸ் அட் ஃபர்ஸ்ட். டிசembodied அப்படின்னா ஒரு உருவம் இருக்குது, வாய்ஸும் கேட்குது. டிசembodied அப்படின்னா உருவம் இல்லை, ஆனால் வாய்ஸ் மட்டும் கேட்குது. Moments later, a girl stood framed between dark red hollyhocks, staring at the man. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு பொண்ணு வந்து ஹாலிவுட்ஸ்ன்றது ஒரு கொடி, அதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளவர் வந்து ரொம்பவே டார்க் ரெட் கலரில் இருக்கும். அந்த பூ பக்கத்தில் அவள் இருக்கா. She was only 12 or 13 with lively eyes and long black hair. அவளுக்கு வந்து 12-13 வயசு தான் இருக்குது. அவளுக்கு வந்து ரொம்பவே அழகான கண்களும் ரொம்பவே நீளமான முடி கருமையாக இருக்கும். எக்ஸலண்ட். I am looking at the house. It is your ears. நான் இந்த வீட்டை பார்த்துன்னு இருக்கேன். No, it is my father. Why? Do you want to buy it? இல்லை, இது வந்து எங்கள் அப்பா, அது நீங்கள் இதை வாங்க விரும்புகிறீங்களா கேட்குறேன். And what does your father do? உங்கள் அப்பா என்னவா இருக்காரு? He only a colonel. இவர் வந்து இப்போ கர்னல் அப்படின்றாங்க. He is only a colonel. அங்கே இஸ் இருக்கா? Yes. ஓகே, கண்டினியூ. Only a colonel. இவர் வந்து கர்னல். Well, he should have been a brigadier by now. இவர் இந்த நேரம் வந்து பிரிகேடியராக இருக்க வேண்டுமே அப்படின்னா. The man burst out laughing. அந்த மேன் வந்து ரொம்ப சத்தமாக சிரிக்கிறார். குட். Do you want to buy it? அந்த பொண்ணு கேட்குறா, இந்த வீடை நீங்கள் வாங்க நினைக்கிறீங்களா? No, he said. அந்த பர்சன் என்ன சொல்கிறாரு? இல்லைன்னு சொல்கிறாரு. Well, she said, if you do not want to buy the house, what are you looking at? சரி, நீங்கள் தான் வீட்டை வாங்க போகிறது, ஏன் வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்க? I used to live here 25 years ago as a boy, as a young man, until my grandmother died, and we sold the house and went away. என்னோட கடந்த காலத்தில் நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்னவனாக இருந்த போதும் பெரியவனாக இருந்த போதும்
நாங்கள் இந்த வீட்டில் இருந்தோம். நான் பெரியவனாயிட்டோன்னே என்னோட பாட்டி இறந்துட்டாங்க, அதனால இந்த வீட்டை விட்டுட்டு நாங்கள் வெளியூருக்கு போயிட்டோம். ஷி வாஸ் சைலண்ட் ஃபார் யூ வைல் டாக்கிங் இன் திஸ் இன்ஃபர்மேஷன். அவள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கான், அந்த விவரத்தை கேட்குறா. தென் ஷீ said and you did like to buy it back now but you do not have the money. It did not look very prosperous. அவள் கொஞ்ச நேரம் வந்து திருப்பி கேட்குற அந்த பர்சன்கிட்ட, நீங்கள் இந்த வீடை திரும்ப வாங்க நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் கையில் பணம் இல்லை, சரியா? அவரை பார்க்குறதுக்கு பணக்காரர் போல தெரியல. எக்ஸலண்ட். No, I was not thinking of buying it back. Want to see it again? No, நான் வாங்க வரல, பார்க்க மட்டும் தான் வந்தேன். That's all, அவ்வளோதான். அவர் வாங்க லீவ் in it. இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் விசிட்டர் அந்த பொண்ணுங்களை கேட்குறாரு. Only 3 years, she smiled. வெறும் 3 வருஷமான்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. Would you like to come in and look more closely? உள்ள வந்து பார்க்க ஆசைப்படுறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த விசிட்டர் பார்த்து கேட்குறா. Would you parents mind? உங்கள் அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? எக்ஸலண்ட். டான்சிங் டால். They have gone to the club. They won't mind. என்னோட பேரண்ட் வந்து கிளப்புக்கு தான் போயிருக்காங்க, அவங்க எதுவும் திட்ட மாட்டாங்க. I am allowed to bring my friends home. என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம், என்னோட பேரண்ட் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. Even elderly friends like me. வயசானவங்க வந்தா கூட உங்க வீட்டில் எதுவுமே திட்ட மாட்டாங்களா? How old are you? வயசு என்ன உங்களுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு விசிட்டரை கேட்குறா. Oh, just middle aged. எனக்கு வந்து நடுத்தர வயசு தான். But feeling young today, and to prove it, he decided he had climbed over the wall instead of going round to the gate. He got up on the wall all right, but had to rest there. அவர் வந்து அன்னைக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நான் எங்கே இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ வந்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே அந்த வால் மேலே ஏறி அவர் உட்காந்து, ஆனால் அவரால் ப்ரீத்திங் ஹெவிலி, மூச்சு வாங்குது. ஏன் அப்படின்னா அவர் வந்து வயசானவர் தான், ஆனால் அவர் மனசளவு தான் அவர் என்ன நினைச்சாரா, எங்க இருக்கிற மாதிரி நினைச்சிருக்காரு. குட். Middle-aged man on the flying trapeze, he muttered to himself. அவர் வந்து தன்னுடைய வாயிலாவே முன்முடுத்துட்டு இருக்காரு. ஒரு மிடில் ஏஜ் மேன் வந்து ட்ரப்பீஸ்ல ஏறுற மாதிரி முன்முடுத்துட்டு இருக்காரு. I will help you, she said and gave him her hand. ட்ரப்பீஸ்னா என்ன? ட்ரப்பீஸ்னா வந்து அந்த ஒரு வந்து சர்க்கஸ்ல வந்து அங்கேயும் இங்கேயும் போவாங்க. ஒரு ஹரிசாண்டல் பார்ல வந்து ஒரு கயிறு கட்டி அந்த கயிறு வந்து தின்னா கம்பி மாதிரி இருக்கும், அதில் வந்து அங்கேயும் இங்கே போய் டான்ஸ் ஆடுவாங்க. அது மாதிரி அவருக்கு அது மிடில் ஏஜ் மேன் வந்து அது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வாயிலாவே முன் கொடுத்துருக்காரு. அது மேலே ஏற அந்த இதுவும் மேலே செவ்வறு மேலே ஏற சொல்லும். அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, நான் இருங்க, நான் உங்களுக்கு கை கொடுக்குறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறா. அப்படி கை கொடுக்கும்போது he shifted down into a flower bed, startling in the stem of cauliflower. அப்படி கை கொடுக்கும்போது சறுக்கி அவர் கீழே விழுந்துட்டாரு, ஒரு ஃப்ளவர் பெட் மேலே விழுந்துட்டாரு. ஃப்ளவர் பெட்னா வந்து பூக்கள் வந்து படர்ந்து இருக்கும், அது மேலே அவர் விழுந்துடுறாரு. அந்த ஹாலிவுட்டோட தண்டு பகுதி வந்து உடஞ்சிருது. அவர் விழுந்த வேகத்துக்கும் அந்த ஹாலிவுட்டோட தண்டு பகுதி உடஞ்சிருது. He has walked across the grass. He spotted a stone bench under a mango tree. அவரும் அந்த சின்ன பொண்ணு நடந்து போறாங்க, நடந்து ஒரு பூத்துறைக்குள்ள போறாங்க. அப்போ போக சொல்ல ஒரு மேங்கோ ட்ரீ, மாமரத்துக்கு கீழே பார்க்குறாங்க. ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கு, கல்லால் ஆன பெஞ்ச் இருக்கு. It was the bench on his grandmother used to rest. அவர் ரொம்ப சொல்றாரு, எங்க பாட்டி வந்து இங்கே தான் வந்து டயர்ட் ஆயிடுச்சுன்னா ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. She was tired of purring ரோஸ் பஞ்சஸ் அண்ட் பூகன்வில்லா. எங்கள் பாட்டி வந்து இந்த செடியெல்லாம் வந்து ட்ரிம் பண்ண சொல்லும், அவங்களுக்கு டயர்ட் ஆகிடும், அதனால் இங்கே இந்த ஸ்டோன் பெஞ்ச் மேலே வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. Let's just sit here. He said, I do not want to go inside. நான் உள்ள வரல, நீங்க வா நம்ம உட்காரலாம். எக்ஸலென்ட். She sat beside him on the bench. அவருடைய பக்கத்துல அவளும் வந்து உட்கார்றா. They were silent for some time. கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்காங்க. The man closed his eyes. அவருடைய கண்ணை மூடிக்கிறாரு. And remember other times the music of a piano, the chiming of a grandfather clock. அவர் நினைச்சு பார்க்குறாரு, அவர் வந்து பியானோ வாசிக்கிற சப்தத்தையும் அவங்க சைமிங் ஆஃப் கிராண்ட் ஃபாதர் கிளாக் அவங்க தாத்தா காலத்தில் மாட்டி வச்சிருக்கோம் அந்த கடிகாரத்தை பற்றி அந்த சத்தத்தையும் நினச்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் த கான்ஸ்டன்ட் பீட்டர் ஆஃப் பட்கரி காஸ் அண்ட் த வராண்டா, அவங்க வராண்டாவில் பறவை வளர்க்குறாங்க, அதான் பட்கரி காஸ், அது வந்து லவ் பேர்ட்ஸ் மாதிரியே இருக்கும், அந்த பறவத்தோடைய க்ரீச்சின்னு சத்தம் போடும், அந்த சத்தத்தையும் நினச்சி பார்க்குறாரு. இஸ் கிராண்ட்ஃபாதர் கிராக்கிங் அப் த ஓல்டு கார், அவங்க தாத்தா கார் எடுத்துகிட்டு புறப்படும் போதும் அந்த சத்தத்தையும் அவர் நினச்சி பார்க்குறாரு. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று நினச்சி பார்த்துக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் ஐ யூஸ் டு கிளைம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, ஹி செட் ஓப்பனிங் ஹிஸ் ஐஸ்,
அவருக்கு பலா மரத்து மேலே ஏறி விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதையும் அவர் நினைச்சு பார்த்துக்கிட்டே அவர் கண்ணை திறந்துக்கிறாரு. குட். Do you want to climb it again? My parents won't mind. நீங்கள் இந்த மரத்தை மறுபடியும் ஏற விரும்புகிறீங்களா? எங்கள் அப்பா அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. No, not after climbing the garden wall. தோட்டத்தை சோர்மலை ஏறி வந்ததுல டயர்டாகிற இதில் ஏற முடியாது. Let's just sit for a few minutes and talk. உட்காந்து 5 நிமிஷம் பேசலாமா? I mentioned the jackfruit tree because it was my favorite place. இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடித்த இடம். Do you see that thick branch stretching out over the roof? இந்த வீட்டு கூரைக்கு மேலே ஒரு பெரிய கலை இருக்குது, அது உங்களுக்கு தெரியுதா? Halfway along it there's a small hollow in which I used to keep some of my treasures. இந்த கிளைக்கு போகிற பாதி வழியில் ஒரு சின்ன பொந்து மாரி இருக்கும், அதுக்குள்ள தான் என்னோட புதையல்கள்லாம் இருக்குது. What kind of treasures? என்ன மாதிரி புதையல்கள்? எக்ஸலண்ட். குட். ஓ நத்திங் வெரி வேல்யூபிள். அவ்வளோ மதிப்புடைய பொருள்கள்லாம் கிடையாது. மார்பிள்ஸ் ஐ ஹேட் ஒன். நான் சின்ன வயசுல விளையாடின ஜெயிச்ச பொருள்கள்லாம் வச்சுருக்கேன். ஐ வாஸ் நாட் சப்போஸ் டு ரீட். நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன், ஆனால் நான் அதை படிக்கலாம், நான் பத்திரமா வச்சுருக்கேன் உங்களை போல. ஐ ஃபீல் ஓல்டு காயின்ஸ் ஐ ஹேட் கலெக்டட். அவர் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது வந்து அவர் பழைய காலத்தில் காயின்லாம் நாணயங்கள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி பத்திரமா வச்சுருக்காரு. திங்ஸ் கேம் அண்ட் வெண்ட். ஐ வாஸ் ஏ பீட் ஆஃப் ஏ க்ரோ யூ நவ் கலெக்டிங் பிரைட் திங் அண்ட் புட்டிங் தேம் அவே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலம் வந்து அது புதுசாக கிடைச்ச பொருள் எல்லாமே அது அங்கங்கே போட்டு போயிடும். ஆனால் இப்போ வந்து எல்லா அவருக்கு தேவையான பொருள் எல்லாமே அங்கே தான் வச்சுருக்காரு. எங்கே தான்? அந்த பொந்தில் தான் வச்சுருக்காரு. There was my grandfather iron cross. Well, not my grandfather exactly, because he was British and the iron cross was a German decoration awarded from bravery during the war. The First World War, when my grandfather fought in France, he got it from a German soldier. அவங்க தாத்தா வந்து ஒரு அயன் கிராஸ் வச்சுருந்தாரு. அந்த அயன் கிராஸ் வந்து அவங்க தாத்தா கிடையாது. ஆனாலும் அந்த அயன் கிராஸ் வந்து பிரிட்டிஷ் நாட்டுது. அவங்க தாத்தா வந்து அவர் எப்படின்னா ஃப்ரான்ஸ் நாட்டை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இன்னும் ரெண்டு நாட்டுக்கும் போர் நடக்குது. அது வந்து இவங்க இந்த நாட்டு ஜெயிச்சதுனால அவங்க தாத்தாவுக்கு ஜெர்மன் சோல்ஜர் அப்படின்னு அந்த பட்டத்தை கொடுத்தாங்க. அச்சோ, ஜெர்மன் சோல்ஜர் அந்த அயன் கிராஸை கொடுத்தாங்க. ஜெர்மன் சோல்ஜர் அந்த அயன் கிராஸை கொடுத்தாங்க. குட். Do you still have it? நீங்கள் அதை இன்னும் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். No, he said, looking in the eyes. இல்லை என்று நாங்கள் பார்க்கணும். Left it in the jackfruit tree. நான் அந்த பலா மரத்திலே விட்டுவிட்டேன் அர்த்தம். You left it in the tree. நீங்கள் அந்த பலா மரத்தில் நீங்கள் அந்த மரத்திலே விட்டுவிட்டீங்கன்னா. குட். Yes, I was so excited at the time. சமயம் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். பேக்கிங் அண்ட் சேயிங் குட் பை டு பீப்புள்ஸ். அவரோட பொருட்கள்லாம் பேக் பண்ணி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறலாம் குட் பை சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அண்ட் திங்கிங் அபவுட் த ஷிப் ஐ வாஸ் ஸோ கோயிங் டு சேல் ஆன் தட் ஐ சிம்ப்ளி ஃபார்கெட் ஆல் அபவுட் இட். அப்போ அவர் நினைக்கிறார், நம்ம போகிற கப்பல் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்க சொல்ல நான் எல்லாமே மறந்துட்டேன். She quietly said, அவர் அமைதியாக சொன்னார், it may still be there in the hollow part of the branch. அந்த மரக்கிளையில் அது இன்னும் இருக்கலாம். Yes, he said, it is 25 years, but it may still be there unless someone else found it. ஆமாம், 25 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அது இன்னும் அங்கே இருக்கலாம், யாரும் எடுக்கலாம், ஒருவேளை அங்கே இருக்கலாம். Would you like to go and look? நீங்கள் அதை பார்க்க விரும்புகிறீங்களா? I can't climb trees anymore. என்னால் மரங்களை ஏற முடியாது. எக்ஸலண்ட். If you can't, I will go and see. You just sit here and wait for me. வெயிட் ஃபார் மீ. Wait for me. உங்களால் மரத்தில் ஏற முடியலன்னா நான் ஏறுறேன். I will found it. She great. I will found. I have found something. அந்த பொண்ணு வந்து அந்த மரத்தில் இருக்கிற பொண்ணுக்குள்ளேருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு
சத்தமா கத்துறா. And now before she ran breathless breathless towards him in her outstretched and a rusty rusty old medal. அந்த பொண்ணு வந்து வெறும் காலோட வேகமா ஓடி வந்து அந்த பழைய திரும்ப வச்ச ஓல்டு மெடலை எடுத்துட்டு வந்து கையில கொடுக்குறா. good try. He took it from here and turned it over on his palm. அவர் வந்து அந்த கையில வாங்கி அதை திருப்பி திருப்பி பார்க்குறாரு. அது palm. Is it there iron cross? She asked clearly. அந்த பொண்ணு கேட்குறா, இதுதான் இரும்பு சார், இதுதான் அயன் கிளாஸா அப்படின்னு அவளாக கேட்குறேன். Yes, he said, this is it. இதே தான். Now I know why you said you wanted to see if it was still in the tree. இப்போ இது இன்னும் அந்த மரத்தடியிலே தான் இது இருக்குதான்னு வந்து பார்க்கறதுக்கு தான் நீங்கள் வந்துருக்கீங்களா? You may be right. I am not really sure why. I say that you can keep the cross. You found it after all. நீ சொல்கிறது கூட ஒரு வகையில் சரியாக இருக்கலாம். ஆனால் எதுக்கு நான் வந்திருக்கேன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. இதை நீ தானே எடுத்த, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவேன். Very good. She did not understand that. அவளுக்கு எதுவுமே புரியல. But she walked with him to the gate and waited. ஆனாலும் பரவாயில்லன்னு அவர் கூடவே போய் கேட் வரைக்கும் வெயிட் பண்ணுறா. Where the road turned. ரோடு திரும்ப வந்தோடனே ரோடு திரும்பும் போதும் he looked back and waved to her. அவர் திரும்பி பார்த்து அவங்க நின்றுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கை காட்டுறாரு. Then he quickened his steps and moved briskly toward the bus stop. அவர் ரொம்ப வேகமாக நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாரு. There was sprightliness in his step. அவர் ரொம்ப உற்சாகமாக வேகமாக ஒரு அடியும் எடுத்து வச்சு போகிறாரு. And something cried aloud in his heart. அவருக்கு ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே அப்படியே இளமை வயதில் போன மாதிரி ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவர் அவ்வளோ வேகமாக உற்சாகமாக போயிட்டே இருக்காரு பஸ் ஸ்டாப்புக்கு. The mango-scented summer breeze made the blood course in his veins, and he forgot for a moment that he could not climb trees anymore. அவருக்கு வந்து அந்த மாம்பழம் வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அவரால் மரம் ஏற முடியாதுன்றதையே மறந்துட்டு ரொம்ப உற்சாகமாக அவர் இளமையாக நடந்து போகிற மாதிரி நடந்து போகிறாரு. Good.